ஜிம்மியோட ஃபோனோட லாஸ்ட் லொகேஷன் இங்கே தான் சார் காட்டுது. ஃபோனும் சுவிட்ச் ஆஃபாக இருக்கு. என்ன நிலைமையில இருக்கானோ தெரியல. ஜிம்மியோட உயிருக்கு ஆபத்து. சீக்கிரம் தேடுங்க அவனை. இங்க தேடுங்க, கண்டிப்பா இங்க தான் இருக்கணும். இங்க எங்கேயோ தான் இருக்கான். ஒரு வேலை பண்ணு, நீ அங்க போய் பாரு, நீ இந்த பக்கம் வா. ஜிம்மி, எப்படிப்பா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள மாதிரியே. என்ன மாதிரியா? நான் உங்கள மாதிரி இருந்தா பெரியவன் ஆயிட்டு உங்கள மாதிரி சிஐடி ஆபீசர் ஆவேன் சார். அவங்க என்ன பார்த்துட்டாங்க சார். என்ன அவங்க ஃபாலோ பண்ணிட்டே வராங்க சார். என்ன பார்த்தா கண்டிப்பா அவங்க கொன்றுவாங்க சார். நான் தப்பிக்கிறது சந்தேகம்தான். சொல்லு, கிடைச்சிட்டானா? அவன் தப்பிச்சு போக கூடாது. ஜிம்மி, ஜிம்மி, ஜிம்மியோட பேக். ஜிம்மி, ஏசிபி சாரோட குரல். ஜிம்மி, 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 ஏசிபி சார். ஜிம்மி சார், Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Jimmy. Toolkit. Sir, thank you very much. ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஜிம்மி,
நீ இப்போ அழகா வீட்டில் உட்காந்து ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைஸையும் மெக்கானிக்கல் டிவைஸையும் பண்ண முடியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஜிம்மி அண்ணா உங்களுக்கு தெரியுமா, இந்த கிஃப்ட்டை நான் தான் செலக்ட் பண்ணேன். தாத்தா வெறும் பணம் தான் கொடுத்தாரு. தேங்க்யூ அர்ஜுன். ஜிம்மி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கான். அவனோட ஃபேவரட் ஹீரோ ஏசிபி சார் பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்காருல்ல. இவன் எப்ப பார்த்தாலும் சிஐடி டீமை பாராட்டிக்கிட்டே இருப்பான். உங்களை மாதிரியே வர விரும்புறான். இன்னைக்கு மட்டும் நீங்க வரலன்னா கண்டிப்பா இவன் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பான். சார், உண்மையை சொல்லணும்னா நீங்க இவனை ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. எல்லா விதத்திலயும் இவனுக்கு உதவியா இருக்கீங்க. சரியான பாதையில இவனை கொண்டு போறீங்க. அதுக்கு நன்றி சார். சொல்ல போனா ஜிம்மி இருக்கால, அவன் ரொம்ப திறமைசாலி. பின்னென்ன, இவன் எப்போ வளர்ந்து பெருசாயிட்டு சிஐடியை ஜாயின் பண்ணுவான்னு நாங்கள் இருக்கோம். அப்புறம் இன்னொன்று, அது அவ்வளோ ஈஸி இல்லை ஜிம்மி. கடுமையாக உழைச்சாகணும். சார், நான் ரெடியா தான் இருக்கேன். நீங்க தான் துரத்துறீங்க. ஹலோ, ஏசிபி பிரதமன் ஹியர். எங்க? சரி, இப்பவே வரோம். சார் கிளம்பலாம், வேலை வந்துருச்சு. ஜிம்மி, இதை பாருப்பா, எங்களுக்கு வேலை வந்துருச்சு. 3 பேரும் கிளம்புறோம். நான் சீக்கிரம் திரும்ப வந்துடுவேன் அர்ஜுனை கூட்டிட்டு போறதுக்கு. அது வரைக்கும் ஜாலியா விளையாடிட்டு இருங்க. சார், நீங்க இருந்ததால தான் நான் என்ஜாய் பண்ணேன். நீங்க போயிட்டா நாங்க எப்படி என்ஜாய் பண்றது? என்னப்பா, வேலை இருந்தா போய் தானே ஆகணும். சார், இருந்துட்டு போங்க ப்ளீஸ். சார், நீங்கள் அப்புறமா வாங்க. அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நாங்கள் கிரைம் சீனுக்கு போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறோம் சார். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் வந்தாலே போதும் சார். ஆமாம், நாங்கள் பார்த்துக்குறோம் சார். சரி, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருங்க, சரியா? தேங்க்யூ அபிஜித் சார். தேங்க்யூ தயா சார். என்ஜாய். என்ஜாய். பாய். பாய். சார், யார்கிட்ட இந்த ஃபோன்? கொலை ஏதாவது நடந்திருக்கா? ஐயோடா, அதை பத்தி உனக்கு என்ன கவலை? எந்த கிரிமினலா இருந்தா என்ன? எங்க ஆளுங்க 2 பேர் போயிருக்காங்க. யாரா இருந்தாலும் தப்ப முடியாது. பங்கஜ் சார், இங்கே இருக்கிறான் சார். இவன் சித்தார்த். இவன் ஒரு ரிசர்ச்சர். இன்டர்நெட் சோசியல் மீடியாவில் ரொம்ப பாப்புலர். குழந்தைங்க அப்புறம் டீனேஜருக்கு ரொம்ப பாப்புலர். இவன் வீட்டில் இருந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங் டிவைஸ் பண்ணணுங்கிறத வீட்டில் இருந்தே போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பான். இன்றைக்கி கூட ஒரு வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ லேப்டாப் அப்படியே வெடிச்சிருக்கு. வீடியோ இருக்குது சார், வந்து பாருங்களேன். இந்த வீடியோ பாருங்க. இது IMSI டிவைஸோட ஒரு பார்ட். இது ஒரு செல்போன் டவர் மாதிரி வேலை பார்க்கும். அடடா, லேப்டாப் வெடிச்சிருக்கா? லேப்டாப்ல இருந்து நெருப்பு வந்து அதனால இறந்து போயிருக்கானா? இது எப்படி சாத்தியம்? சார், மொத்த இடத்தையும் பாருங்களேன். இந்த சம்பவம் நடந்ததுக்கு எந்த அறிகுறியும் இல்லை. அதோட இங்கே போஸ்ட் என்ட்ரி கூட தெரியல சார். லேப்டாப் வந்து இந்த மாதிரி எப்பவுமே வெடிக்காது. சிஸ்டமை உருவாக்கும் போது சேஃப்டி மெஷர்ஸ் அவங்க கண்டிப்பாக கவனிப்பாங்க. பல டெஸ்ட் எல்லாம் போயிட்டு தான் வரும் வாரண்டியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு. சரி, அப்படியே இதெல்லாம் நடந்தாலும் பேட்டரி சூடாச்சுன்னா கம்ப்யூட்டர் தான் ஆஃப் ஆகிடும். அது பிளாஸ்ட் ஆகாது. அப்படின்னா அபிஜித், இது வெடிக்கிற மாதிரி யாரோ பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் லேப்டாப்போட பேட்டரி கொஞ்சம் ஹீட்டான உடனே பிளாஸ்ட் ஆயிருக்குது. சார், ஒரு விஷயம், நான் சித்தார்த்தோட சேனலை பார்த்துருக்கேன், சித்தார்த் வேர்ல்டு. இவன் அடிக்கடி ஆக்டிவ் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பான், நிறைய போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் கடந்த 1 மாசமா எந்த போஸ்ட்டுமே போடலை. அப்புறம் மறுபடியும் இந்த போஸ்ட்டை போடும்போது தான். சரி, சித்தார்த்தை கொலை பண்ணி யாருக்கு என்ன கிடைக்க போகுது? இவன் இன்டர்நெட் செலிபிரிட்டியாக இருந்தான், பாப்புலராகவும் இருந்திருக்கான், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்தான். அப்போ கண்டிப்பாக இவனுக்கு விரோதிகள்லாம் இருப்பாங்க. சரி, இங்கே இருக்க எவிடன்ஸ்லாம் பார்த்துட்டு டாக்டர் சார் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். இன்று சோசியல் மீடியாவில் மிக பிரபலமான நபர் ஒருவர் இளைஞர்களுக்கு மத்தியில் மிகவும் பிரசித்தமாக இருந்தார். லைவ் வீடியோ நடக்கும் சமயம் லேப்டாப் வெடித்ததில் உயிரிழந்து விட்டார். இது பற்றி விசாரித்த போது ஒரு உண்மை புரிய வந்தது. சித்தார்த் கேமராவின் முன்பு தனது வியூவர்ஸுடன் பேசும்போது எதிர்பாராத விதமாக லேப்டாப் வெடித்தது. சொல்லு வினோத். சித்தார்த்தோட மரணத்தை பத்தி இப்பதான் நான் நியூஸ்ல பார்த்தேன்.
ஒருவேளை இது நீங்க பண்ண காரியமா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நாங்க எதுக்கு கொல்லணும்? இங்க பாரு, நான் ஒன்றும் முட்டாள் இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களையும் நான் மாட்டி விட்டுருவேன். உங்க பிளானோட அத்தனை ஆதாரங்களையும் ஒரு ரகசியமான ஆள்கிட்ட கொடுத்துருக்கேன். அவன் உங்க எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவான். அதனால என்ன விரட்டி விடுறதுக்கு நீங்க எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. நீ தேவையில்லாம கோவப்படுற வினோத். சித்தார்த்தோட மரணம் ஒரு ஆக்சிடென்ட். அவனுக்கு எங்களுக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. அதோட நமக்கு நடுவில் ஒரு டீலும் இருக்குது. நம்மளை பற்றி ஆதாரத்தை நீ யாருக்காவது கொடுத்தீன்னா அதுக்கப்புறம் நீ உயிரோடவே இருக்க மாட்ட. புரியுதா? சரி. சாப்பாட்டை விட்டுட்டு இங்க எதுக்காக வந்த? நாம இங்கிருந்து போய் ஆகணும். நீ எல்லாத்தையும் பேக் பண்ணு சீக்கிரமா. சரி, எதுக்கு? எல்லாம் ஓகே தானே? எங்க போகணும்? லக்கேஜை பேக் பண்ணு நான் சொல்றேன்ல. எங்க கம்பெனி பண்ண ஆயிரக்கணக்கான லேப்டாப் பல வருஷமா எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஆனா லேப்டாப் பேட்டரி வெடிக்கிறது இதான் முதல் தடவை. அதாவது டெம்பரேச்சர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆன காரணத்தினால தான் இந்த பிளாஸ்ட் நடந்திருக்கு. சார், டெம்பரேச்சர் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா கம்ப்யூட்டரை பல மணி நேரம் யூஸ் பண்ணாலும் பிளாஸ்ட் ஆகிற அளவுக்கு அது சூடாகாது. வெடிச்சதுக்கு காரணம் வேற என்னவோ தான். அப்படின்னா லேப்டாப்ல இருந்து ஹீட் வரல, வெளியில இருந்து ஹீட் வந்திருக்குன்னு சொல்றீங்களா? அது எப்படி சாத்தியம்? சார், இது எனக்கும் புரியல. இந்த சித்தார்த் ட்ரோனை பண்ண கற்றுக் கொடுத்துட்டு இருந்தான். அப்போ அந்த காம்போனண்ட்ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்திருக்கலாம். அதால கூட பிளாஸ்ட் நடந்திருக்கலாம். நோ, இன்ஃபேக்ட் சித்தார்த்தோட வீட்டில இருந்து உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சதோ என்னெல்லாம் அதுல எங்கேயுமே எந்த இடத்துலையுமே எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்க்கான ட்ரேசஸ் கிடைக்கவே இல்லை. ஆனா பிளாஸ்ட் நடந்திருக்கு. ஆனா அது எப்படி நடந்துச்சுன்னு தான் தெரியல. சாரி சார், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால போய் தான் ஆகணும். அவங்க பாவம் தனியா இருக்காங்க. 2-3 நாள் லீவ் கொடுத்தா போதும், நான் உடனே திரும்பி வந்துருவேன் சார். சார். சுமன், 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 சுமன். ஏண்டா நீ உன்னை ரொம்ப புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எங்களுக்கு எதிராக எங்கேயோ ஆதாரத்தை அனுப்பிச்சிட்டு இருக்கில்ல? எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நீ தான் என் மனைவியை கொலை பண்ணிருக்க. உங்களை நான் விட போறதில்ல. உங்களை நான் மொத்தமா அழிக்க போறேன். இந்த தப்பை நீ பண்ணவே கூடாது வினோத். இல்லைன்னா உன்னுடைய மனைவி மாதிரியே உன்னுடைய அம்மா தங்கச்சி நிலைமை இதே மாதிரி மாறிடும். வீடியோல செக் பண்ணு. ஹலோ, என் அம்மாவையும் தங்கச்சியும் விட்டுடு ப்ளீஸ். சரி, இவங்க 2 பேரும் உயிரோட இருக்கணும்னா சொல்லு. எங்களுக்கு எதிரான ஆதாரத்தை யாருக்கிட்ட அனுப்ப பார்த்த? சிஐடி இன்ஸ்பெக்டர் அபிஜித். நான் அவங்க கிட்ட பார்சல் அனுப்ப ஏற்பாடு பண்ண இருந்தேன். பண்ண மாட்டேன், சத்தியமா நான் பண்ண மாட்டேன். என்னோட அம்மாவையும் சிஸ்டரையும் விட்டுடு ப்ளீஸ். குட் பை வினோத், ப்ளீஸ். சார், 2 பாடியுமே மொத்தமாக எரிஞ்சு போயிருக்கு. ஆனால் காரோட சேசிஸ் நம்பரை செக் பண்ணும்போது அதோட ஓனர் பேர் வினோத்னு தெரிய வந்தது. வினோத், சரி, உங்களில் யாராச்சும் ஏதாவது பார்த்தீங்களா? ஆமாம் சார், நான் பார்த்தேன். அங்கே நின்றுட்டு இருந்தேன். வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துச்சு சார். திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா வெடிக்கிற சத்தம். டயர் வச்சிருக்குன்னு நான் நினச்சேன். என்ன நடந்ததுன்னு பார்க்கறதுக்கு நான் அங்கே போனேன் சார். அங்கே போய் பார்க்க சொல்ல அந்த கார் வச்சிச்சு சார். காருக்கு பக்கத்தில் யாரையாவது பார்த்தியா? இல்லை சார், யாரும் இல்லை. ரோடு காலியாக தான் இருந்துச்சு. அபிஜித். எஸ் சார். நான் காரை ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன்ப்பா. நம்ம லோக்கல் ஃபாரன்சிக்ஸ் எக்ஸ்பர்ட்டும் இதை தான் சொல்கிறாரு. இந்த வண்டியில் எந்த ஒரு இடத்துலையும் பாம்பு வச்ச மாதிரி ஒரு ட்ரேசஸ்க்கான அறிகுறியே தெரியலப்பா. அப்புறம் எப்படி சார் வெடிச்சது? சார், நாம நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை.
லேப்டாப் சூடாகி பிளாஸ்ட் ஆகிற அளவுக்கு இங்கே ஒன்றுமே கிடைக்கல சார். நான் நல்லா செக் பண்ணிட்டேன். ஆனால் இது நடந்திருக்குல்ல, கொலைகாரன் எந்த மாதிரி? பூர்வி சார், நான் ரொம்ப நேரமா சித்தார்த்தோட வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். எந்த வீடியோனாலும் அவன் செத்து போனானோ. சார், இதே வீடியோவை நான் ஸ்லோ மோஷன்ல உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க கவனமா பாருங்க. சரி, அவன் ஏதோ வீடியோ அனுப்புறான், செக் பண்ணு. சார், வெடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சித்தார்த் தன்னுடைய வலது பக்கத்துல ஏதோ பார்க்கறான். அங்க பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணு. ஆமா, இவன் ரைட் சைடு தான் பார்க்கறான். ஒருவேளை அவன் ரைட் சைடுல ஏதாவது பார்த்துருக்கலாம், அங்க ஏதாவது நடந்திருக்கலாம், இல்ல யாராவது வந்திருக்கலாம். இருக்கலாம் பூர்வி, நான் அப்புறமா கால் பண்றேன். சித்தார்த் இந்த பக்கம் தான் பார்த்தான். அங்கே ஒன்றுமே இல்லையே, நான் செக் பண்ணிட்டேனே. ஒருவேளை சித்தார்த் இங்கே ஏதாவது பார்த்துருக்கலாம், அதை நாம மிஸ் பண்றோமோ என்னவோ. பங்கஜ், இங்க பாரு, இந்த ஷீட்ல ஹோல் இருக்கு, எரிஞ்சிருக்கு. கரெக்டாக இதுக்கு எதிராக தான் சித்தார்த் இருந்தான். ஷீட்டில் இந்த இடத்துல தான் ஹோல் இருக்கு. ஆனால் இந்த ஷீட்டில் எப்படி ஹோல் விழுந்துச்சு? என்ன தான் நடக்குது? இந்த விண்டோஸ்க்கு ஏற்றாப்புல ஏகப்பட்ட பில்டிங்ஸ் இருக்குது, அதுவும் தள்ளி இருக்கு. அங்கேருந்து கண்டிப்பாக சுடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அங்கேருந்து ஷூட் பண்ணதுனால இந்த ஷீட்டில் ஹோல் விழுந்திருக்கு. ஆனால் இப்போ விஷயம் என்னன்னா, நமக்கு இந்த இடத்துல எதுவும் புல்லட் கிடைக்கல. அதுவும் சித்தார்த்தோட வீடியோவில் எல்லா ஃப்ரேமையுமே நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு, எங்கேயுமே புல்லட் வந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஷீட்டில் எப்படி ஹோல் விழுந்துச்சு? உங்க உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. 2 பேரோட உயிர் போயிருக்கு. இன்வெஸ்டிகேஷன் எவ்வளவு தூரம் போயிருக்கு சொல்லுங்க. வினோத் காரோட ஃபியூவல் டேங்க்லையும் வெளியில இருந்து தாக்கியிருக்காங்க. அதே மாதிரி தான் சித்தார்த்தோட லேப்டாப்லையும் நடந்திருக்கு. ஆக்சுவலி சித்தார்த்துக்கும் வினோத்துக்கும் இடையில ஏதோ கனெக்ஷன் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் அவங்களோட வேலை விஷயமா 1 மாசம் லீவ்ல இருந்திருக்காங்க. இவங்க எங்க போனாங்க, ஏன் போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா எங்களுக்கு தெரிஞ்சு கடந்த 30 நாளா இங்க என்னமோ நடந்திருக்கு. அதுதான் மரணத்துக்கும் காரணமா இருக்கணும். சித்தார்த்தோட ஆஃபீஸ்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன். ஆனா வினோத்தை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியல. வினோத் சித்தார்த்துடைய கால் ரெக்கார்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடைச்சிருக்கு. இந்த 2 பேருக்கும் போன மாதம் பல தடவை வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் கால் வந்திருக்கு. அதுவும் ஒவ்வொரு முறையும் வேற வேற நம்பர்ல இருந்து வந்திருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா, இந்த மாதிரியான கால்ஸை ட்ராக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஆனா லீவ் எடுத்தப்போ இவங்களோட மூமெண்ட்ஸை பத்தி கண்டிப்பா ஏதாவது தெரிஞ்சிருக்கணுமே. டியூட்டில இல்லைன்னா இவங்க கண்டிப்பா எங்கேயாவது போயிருக்கணும். சார், சொல்லு ஃப்ரெடி. 2 பேரோட ஜிபிஎஸ் ரெக்கார்டு கிடைச்சிருக்கு. இதோ இந்த லொக்கேஷனுக்கு வினோத்தும் போயிருக்கான், சித்தார்த்தும் போயிருக்கான். வேற வேற நாள், வேற வேற டைமிங், ஆனா ஒரே இடம். இந்த இடத்துல அப்படி என்னதான் இருக்கு? அப்படி என்ன இருக்கு இந்த இடத்துல? கண்டிப்பா அதை பார்த்தே ஆகணும். அடேங்கப்பா, என்ன இது? இது ரொம்ப ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸ். 100 ஆஃபீஸ் மேலே இருக்குமே. வினோத்தும் சித்தார்த்தும் எந்த ஆஃபீஸ் போனாங்கன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சார், எல்லா ஆஃபீஸுக்கு போய் அங்கே இருக்கிற எல்லாரையும் கேட்கலாம். நோ, இப்படி பண்ணால் எல்லாருமே அலர்ட் ஆகிடுவாங்க, ஆதாரத்தை அழிச்சிட்டு தப்பிச்சு போயிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டதில் இந்த ஒரு ஆதாரம் கையில் சிக்கி இருக்கு. எனிவே நம்ம எந்த குற்றவாளியை தேடுறோமோ அவன் கண்டிப்பாக இந்த பில்டிங்கில் தான் இருக்கணும். வேற மாதிரி ஏதாச்சும் பண்ணுவோம், அவனுக்குமே தெரியக்கூடாது. as well as நம்ம வேலையும் முடியும். சார், சித்தார்த்தோட கடைசி வீடியோவை அனலைஸ் பண்ண எக்ஸ்பர்ட் கிட்ட அனுப்பி வச்சிருந்தோம். அப்புறம் ஒரிஜினல் வீடியோவோட அவங்க இன்னொரு வீடியோவை அனுப்பியிருக்காங்க. போட்டு காட்டு.
இதுல பிரைட்னஸ் அதிகமா இல்ல, ஸோ அதனால தெளிவா தெரிய மாட்டேங்குது. வெயிட், பூர்வி கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணு. இந்த ரெட் லைட் ஏதோ ஒரு லேசர் குறிக்குது. மை காட், இது ஒரு பயங்கரமான ஆயுதம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு லேசர் வெப்பன் மாதிரி இருக்கு. இதை தான் சித்தார்த்தோட லேப்டாப்போட பேட்டரியிலையும் வினோதோட பெட்ரோல் டேங்க்லயும் இருந்திருக்கு. இதை வச்சு தான் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. சார், இந்த சித்தார்த் ஒரு பிரில்லியண்டான ரிசர்ச்சர். ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அவன் இன்வென்ட் பண்ணியிருக்கான். அண்ட் இந்த வினோத்தும் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்கான். பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்க்கு, கம்பெனிஸ்க்கு ஹைடெக் டிவைசஸை சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தான். அது சரி அபிஜித், இப்போ கேள்வி என்னன்னா, இந்த டிவைஸ், இந்த ஹைடெக் லேசர் டிவைஸ், இதை யாரு பண்ணியிருக்கா, எப்படி பண்ணா, யாருக்காக பண்ணியிருக்கா? அது மட்டும் இல்ல, யாருக்காக பண்ணானோ அவனுக்கும் இந்த சித்தார்த் வினோத் ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேள்விக்கான பதில் ஜேடி ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸில் தான் கிடைக்கும். வேற வழியே இல்லை சார். இவன் யாராக இருந்தாலும் அங்கேருந்து வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ஃபோன்லேருந்து கால் பண்ணுறான். கண்டிப்பா தயா, ஜேடி காம்ப்ளெக்ஸில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட எல்லா கான்வர்சேஷனையும், எல்லா ஃபோன் கால்ஸையும் நம்ம டேப் பண்ணி ஆகணும். அதுக்கு உங்களோட பெர்மிஷன் வேணும் மேடம். எல்லாருடைய ஃபோன் கால்ஸையும் டேப் பண்ணணுமா? ஆமா. இதால என்ன கிடைக்க போகுது? அங்க 1000 பேர் வேலை பார்க்கறாங்கன்னா அவங்க பர்சனலா பேசுறது எல்லாமே கேப்பீங்களா? நோ, ஐம் சாரி. ஒருத்தரோட பிரைவேட் வாழ்க்கையில தலையிடுறது யாருக்கும் உரிமை கிடையாது. இதெல்லாம் சரியில்லைன்னு எங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் இந்த கும்பலில் ஒரு இன்டெலிஜென்ட் திருடன் ஒருத்தர் இருக்கான். அதனால் மற்றவங்களோட உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா முதல்ல நீங்க கொலைகாரனை கண்டுபிடிங்க. உங்களுக்கு பொறுப்பா நடந்துக்க தெரியல, வேற எந்த ஒரு வழியுமே தெரியலங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பாவிகள் பேசுறதெல்லாம் கேப்பீங்களா? சாரி, நோ, ஐ வில் நாட் அலோவ் திஸ். சொல்ல போனா இந்த கேஸ் விஷயமா உங்க டைமையும் அண்ட் மற்றவங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன சொல்ல வரீங்க நீங்க? இந்த கேஸ் இப்போ ஐவி கையில போயிடும். வாட்? எஸ், அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண கேஸ் இல்ல. இதுல பெரிய பெரிய ஆளுங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. இது நாட்டோடைய பாதுகாப்பு பிரச்சனை. சோ ஐவி டீம் இதை டேக் ஓவர் பண்ணிடும். இனி எந்த சர்வேலன்ஸையும் நீங்க பார்க்க தேவையில்ல, கால்ஸும் மானிட்டர் பண்ண வேண்டாம். இதை பாருங்க மேம், இந்த கேஸ் எங்களோட கேஸ், சிஐடியோட கேஸ். கஷ்டப்பட்டு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இவ்வளோ தூரத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் கொலைகாரனை கண்டுபிடிக்கிற தூரத்தில் இருக்கோம். இப்போ நீங்கள் அந்த கேஸை அங்கே கொடுப்பீங்களோ? இது ரொம்ப தப்பு. ஆர்டர்ஸ், புரோட்டோகால்ங்கிற வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல கவனமா பாருங்க. பல இடங்கள்ல நீங்களும் தப்பு பண்ணிருக்கீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே என்னங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சொல்றத கேளுங்க. நான் உங்ககிட்ட என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யுங்க. ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ண கத்துக்கோங்க. தாத்தா, 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 என்னாச்சு தாத்தா? ஏதாவது ப்ராப்ளமா? இல்லடா செல்லம், எதுவும் இல்லடா. அப்புறம் ஏன் நீங்க இவ்வளவு டென்ஷன்ல இருக்கீங்க? எந்த டென்ஷனும் இல்ல. அது என்னன்னா, ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்ததுனால டயர்ட்ல இருக்கேன். ஒரு நிமிஷம் செல்லம். ஹலோ ஆதயா, ஜிம்மி அண்ணா. ஹாய் அர்ஜுன், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அர்ஜுன் வெயிட் பண்ணு, நான் இப்போ வந்துடுறேன். ஓகே. அது எனக்கு தெரியாது. இல்ல சார், இல்ல 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 நான் அந்த மர்டர் கேஸ் பத்தி உங்ககிட்ட பேச வந்தேன் சார். ஜிம்மி, எனக்கு இப்ப டைம் இல்ல, நான் பிஸியா இருக்கேன். அப்புறமா பேசலாம், சரியா? சரி சார். சொல்லுதையா, இதோ பாரு, எது எப்படியோ இந்த வேலையை நம்ம செய்யணும்னா செஞ்சே தீரணும். ஜேடி ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்களோ அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் எடுத்துரு. ஆமாம், அது மட்டும் இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்க, யார் யார்கிட்ட பேசுகிறாங்க, அந்த டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். எனக்கு தெரியும் தயா, அஃபிஷியல் பர்மிஷன் இல்லாமல் யாரோட ஃபோனையும் டேப் பண்ண முடியாது. அதுக்கு வேற வழியை தேடி பாரு. ஜிம்மி என்ன வாய விளையாடலாம். அந்த சித்தார்த் வினோத்தோட கொலைகாரன் அந்த ஜேடி ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸில் தான் இருக்கான். ஆமாம். எனக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஃபோனில் மற்றவங்க பேசுகிறத கேட்கணும்.
இது IMSI டிவைஸோட ஒரு பார்ட். இது ஒரு செல்போன் டவர் மாதிரி வேலை பார்க்கும். அதாவது இதனால ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ்ல உள்ள கால்ஸை நம்மளால கேட்க முடியும். ஆனா ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன். இந்த வீடியோ ஜஸ்ட் உங்க இன்ஃபர்மேஷனுக்காக தான். பல நாடுகளில் இதை பயன்படுத்துறத தடை செஞ்சிருக்காங்க. ஏன்னா அடுத்தவங்களோட பர்சனல் விஷயத்தில் தலையிடுறது இல்லீகல் ஆகும், தப்பு. போலீஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கும் ஃபோன் டேப் பண்ணணும்னா பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கும். அதாவது இதை பெர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா என்னால முடியும் இல்லையா? ஏசிபி சாரால சட்டத்துக்கு விரோதமா போக முடியாது. என்னால போக முடியும். நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண போறேன். இந்த டிவைஸ் மூலமா எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைச்சிடும். இது மூலமா கொலைகாரனை நான் கண்டுபிடிச்சு ஏசிபி சாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன். இன்னைக்கு நானும் ஒரு சிஐடி டீம் மெம்பர் மாதிரியே ஃபீல் பண்றேன். இந்த மிஷன் எனக்கு ரொம்ப 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 முக்கியம். ஏசிபி சாருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ நான் தான் சிஐடி ஆஃபீஸர் ஜிம்மி. ப்ளீஸ் ரியா, நான் தான் சொல்றேன்ல சீக்கிரமே எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரும்னு. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதே. நம்ம கண்டிப்பா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசுறான். சாரி டார்லிங், இன்னைக்கு நான் ஃப்ளைட்டு பிடிச்சி மும்பைக்கு மறுபடியும் வரணும். என் வேலை இன்னும் முடியவே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் பெங்களூரில் தங்கணும். அப்பா இன்னைக்கு வரமாட்டாருங்கிறத பசங்களுக்கு புரிய வை, ஓகே? இவன் ஒய்ஃப் நம்பர் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி உங்க ஹஸ்பண்ட் சீட்டர்னு சொல்லியிருப்பேன். நான் என்ன சொல்றேனோ அதை கவனமா கேளு. ஏதோ குரல் கேக்குது, ஆனா தெளிவா கேட்க மாட்டேங்குதே. இதை பாரு, நாம நம்ம பிளான் படி தான் ஒர்க் பண்ணி ஆகணும். அடுத்த வாரத்துக்குள்ள நாம இந்த மேட்டரை முடிக்கலைன்னா பாஸ் நம்ம யாரையுமே மன்னிக்க மாட்டாரு. டோன்ட் வரி, 2 பேருடைய கதையும் முடிச்சாச்சு இல்லையா? அதே மாதிரி இந்த டார்கெட் தப்புறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த ஆயோட பிளான் எப்பவுமே ஃபெயில் ஆகாது. எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு. அடுத்த வாரத்துக்காக வெயிட் பண்ணணும். குட். ஐக்கு எதிராக யாரு போக முயற்சி பண்ணாலும் அவன் தப்பிக்கவே மாட்டான். தாய் அப்படின்னா இவங்க ஐகாங்காக வேலை பார்க்குறாங்களா? சித்தார்த்தி வினோதி இவங்க தான் கொலை பண்ணியிருக்கணும். ஏசிபி சார்கிட்டே தான் நான் சொல்ல போறேன். ஜிம்மி, சொல்லுப்பா, எதுக்காக ஃபோன் பண்ண? சார் என்கிட்ட இம்பார்ட்டன்டா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு சார். ஜேடி காம்ப்ளெக்ஸ்ல ஃபோன் டேப் பண்ண இல்லையா சார்? நீங்க எனக்கு ஒரு கிட் வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதை வச்சு நான் ஒரு டிவைஸ் உருவாக்கினேன். அதுல மத்தவங்க பேசுறத கேட்கலாம். இங்க நான் சில பேர் பேசுறத நான் கேட்டுட்டேன் சார். ஜிம்மி, நீ இப்ப எங்க இருக்க? சார் ஜேடி காம்ப்ளெக்ஸ்ல தான் இருக்கேன். இத பாரு, நீ அங்க இருக்கிறது நல்லதில்ல. உனக்கு ஆபத்து இருக்கு, புரியுதா? ஏசிபி சார், நான் சொல்றத கேளுங்க சார். இது முக்கியமான விஷயம். நீ யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஜிம்மி, ஜிம்மி.
ஏய் நில்லு நில்லு நில்லு. ஏய் ஏய் நில்லு. ஹலோ. நீங்க எங்க இருக்கீங்க? ஏய் நில்லுடா நில்லு. ஏய் நில்லு நில்லுன்னு சொல்றேன்ல. ஜிம்மியோட ஃபோனோட லாஸ்ட் லொகேஷன் வந்தது இந்த பில்டிங் தான் சார். ஃபோன் இப்போ ஆஃப்ல இருக்கு. என்ன நிலைமையில இருக்குன்னே புரியல. Jimmy back. Jimmy! 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 ஏசிபி சார். Jimmy! சார். சார். ஜிம்மி, உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கல்ல. சார், அடுத்த ஜென்மத்தில் உங்களை மாதிரி சிஏடியா ஆகணும்னு ஆசைப்படுறேன் சார். பாருங்க, கண்டிப்பா ஆயிடுவேன். உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்றேன். அபிஷேக், தயா, யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. ஜிம்மி, ஜிம்மி! ஜிம்மி, ஜிம்மி செல்லம் எந்திரிப்பா. பாரு, உன் அம்மா வந்திருக்க பாரு. ஜிம்மி, நீ எதுவும் பேச மாட்டேங்கிற. ஜிம்மி எழுந்திருப்பா. எழுந்த அம்மாவை பாருப்பா. ஜிம்மி, நீ எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கேன் சார், உங்களை மாதிரியே. என்ன மாதிரியா? நான் உங்களை மாதிரி இருந்தாதான் பெரிய ஆளாகி உங்களை மாதிரியே சிஐடி ஆபீசர் ஆக போறேன். இவன் எப்போ வளர்ந்து எங்க டீம்ல ஜாயின் பண்ணுவான்னு நாங்களும் அவளை காத்துக்கிட்டு இருக்கோம். கிரிமினல்ஸை பிடிக்கணும்னா ஓடி ஆடி வேலை செய்யணும் இல்லையா சார்? நான் முடிவு பண்ணிட்டேன், உங்ககிட்ட தான் ட்ரைனிங் எடுக்கணும்னு. ஜிம்மி எந்திரிப்பா, உன் அம்மா வந்திருக்க பாரு. ஏன்டா நீ எதுவுமே என்கிட்ட பேச மாட்டேங்கிற? உங்களால தான் நான் எனக்கு என் பையனை இழந்திருக்கேன். இதுக்கு நீங்க தான் காரணம். உங்களை தான் பெரிய ரோல் மாடலா பார்த்தோம். உங்களை மாதிரி வர போற அடிக்கடி சொல்லுவோம். இப்ப பாருங்க, என் பிள்ளைக்கு எப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. நீங்க தான் என் பையனை கொலை பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அவன் தனியா பில்டிங் குள்ள போனான். அதோட உங்க கண்ணு முன்னாடியே என் பையனை சுட்டு கொண்டு இருக்காங்க. ஆனா உங்களால எதுவும் செய்ய முடியல. வேடிக்கை பாத்தீங்களா? உங்களால ஒரு சின்ன பையனை கூட காப்பாத்த முடியல. நீங்க எப்படி நாட்டை காப்பாத்துவீங்க? இன்னும் சொல்ல போனா, உங்களை பொறுத்த வரைக்கும் மனுஷங்க வாழ்க்கைக்கு ஒரு வேல்யூவே கிடையாது. சொல்ல போனா நீங்க உங்க பையனையும் சுட்டு இருக்கீங்க. அப்புறம் இவன் மட்டும் என்ன? உங்களை பொறுத்த வரைக்கும் இவன் வேற ஒருத்தன் தானே.
இவனை எப்படி நீங்க காப்பாத்துவீங்க? எனக்கு ஒண்ணு மட்டும்தாங்க தோணுது. இவன் ஏன் உங்களை சந்திச்சான்? இவன் உங்களை சந்திச்சிருக்கவே கூடாது. உங்களை மாதிரி ஆகணும்னு அடம் பிடிச்சிருக்கவும் கூடாது. அதனால இன்னைக்கு இவன் நிலைமைய பாத்தீங்களா? நீங்க தான் இவனை கொலை பண்ணீங்க. நீங்க தான், வேற யாரும் இவனை கொலை பண்ணல. நீங்க தான் என் பையனை கொண்டு இருக்கீங்க. ஜிம்மிக்கு இந்த மாதிரி ஆகியிருக்க கூடாது. இது நடந்திருக்கவே கூடாது. அவனை இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணாம இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. நாங்க எதுவுமே பண்ணல. ஜிம்மி இந்த கேஸை விட்டு விலகி இருக்கணும். இதுதான் எங்க ஆசையாவும் இருந்துச்சு. நீங்க ஜிம்மியை கன்வின்ஸ் பண்ணிருந்தா அவன் இந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டானே. நீங்க ஜிம்மியை கன்வின்ஸ் பண்ணாம இருந்திருந்தா அவன் இந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டானே. ரொம்ப பேசுறீங்க. எப்படி உங்களால இப்படி யோசிக்க தோணுது? ஒரு சின்ன பையனை அனுப்பி இப்படி எல்லாம் நாங்க வேலை செய்வோமா? எது என் கண்ணுக்கு தெரியுதோ அதை மட்டும் தான் பேசுறேன். ரொம்ப பேசுறீங்க. நாங்களும் நிறைய கேட்டுட்டோம். இப்ப நாங்க சொல்றது கேளுங்க. ஜிம்மியோட மரணத்துக்கு காரணம் நீங்க தான், நீங்க மட்டும்தான். எங்க கைய கட்டிப்படாம இருந்திருந்தா, இந்த கேஸ் யாருக்கும் போகாம எங்க கையில் இருந்திருந்தா, ஜிம்மி இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பான். 30 வருஷமா இந்த வேலையா தான் நாங்க அலையிறோம். இதை தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லை. எங்க கைய கட்டி போட்டது நீங்க. எங்களால எதுவும் பண்ண முடியல. என்கிட்ட இந்த மாதிரி பேச உங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? மறக்காதீங்க, நான் உங்களோட சீனியர். சீனியர் உங்க வீட்டோட வச்சுக்கோங்க, புரியுதா? உங்கள மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டேன். இந்த ஏசிபி பிரிஜிகுமான் சீனியரா? மறுபடியும் நான் உறுதியா சொல்றேன், ஜிம்மியோட மரணத்துக்கு காரணம் நீங்க தான், நீங்க மட்டும்தான். அவனை என் கண்ணு முன்னாடி பார்த்த, என் பக்கத்துல நின்னா. ஆனா எங்களால் எதுவும் பண்ண முடியல. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க. நீங்க பேசுறத நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், ஜிம்மியோட மரணத்தால நீங்க எல்லாருமே அதிர்ச்சியில இருக்கீங்க. எதையும் யோசிச்சு பேச வேண்டிய நிலைமையில நீங்க இல்ல. உங்களோட அனுதாபங்கள் எங்களுக்கு தேவையில்லை. அதை நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க உங்க எல்லைய மீறீங்க ஏசிபி பிரத்யுமன். உங்களால பொறுப்பா நடந்துக்க முடியலங்கிறதுக்காக அந்த கோவத்தை ஏன் மேல காட்டாதீங்க. இஷ்டத்துக்கு பேசி முடிச்சிட்டீங்க. சோ போதும். enough is enough. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும், ஒவ்வொரு ஆக்ஷனுக்கான கணக்கையும் எனக்கு நீங்க கொடுக்கணும். என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க எதையுமே பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்றது கேளுங்க. இப்படி எல்லாம் அடிமைப்பட்டு வேலை செய்ய, அதுவும் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கீழே வேலை செய்ய எப்பவுமே பிரத்யுமன் விரும்ப மாட்டான். நான் என் ஜாபை ரிசைன் பண்றேன். அட நீயா? நீ என்னப்பா பண்றீங்க? உங்க தாத்தா எங்க போனாரு?
தாத்தா போயிட்டாரு. போயிட்டாரா? அப்படின்னா தெரியலையே, அவர் தான் சொன்னாரு நான் கொஞ்ச நாள் உங்க வீட்ல தான் தங்கணும்னு. அவர் என்னை இங்க விட்டுட்டு போயிட்டாரு. அதோட தாத்தா இந்த பேக் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. கொடு. சரி, நீ முதல்ல உள்ள வா. வா வா. இது பிரதிமோனோட கன்னாச்சே. இது அவரோட பேட்ச். பிரதிமோனோட கன்னும் பேட்சும் எனக்கு எதுக்கு? ஏதோ லெட்டர் இருக்கு. சலோங்கி, நான் தோத்துட்டேன். நான் என்னோட பேரன் அர்ஜுனை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். ப்ளீஸ் இவனை பத்திரமா பார்த்துக்கோ. அத்தோட என்னை தேடுறதுக்கு முயற்சி பண்ணாத. குட் பை. எல்லாமே என்னோட தப்பு தான். இத்தனைக்கும் நான் தான் காரணம். ஏசிபி சார், உங்களை மாதிரி ஒரு சிஐடியா நான் வரணும்னு ஆசைப்பட்டேன் சார். கண்டிப்பா நான் ஒரு சிஐடி ஆயிடுவேன். ஜிம்மி, ஜிம்மி.